வணக்கம் மக்களே. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தோரணமலை. தோரணமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தென்காசி மாவட்டம், தென்காசி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன் அப்படின்னா உலகிலேயே முதலில் அறுவை சிகிச்சை நடந்த இடம் எங்கே அப்படின்னா இந்த மலையில் தான் நடந்தது. அது யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தான் மருத்துவ உலகின் மூதாதையர், மருத்துவ உலகின் தந்தை அகத்தியர் தான் அந்த மருத்துவத்தை, அறுவை சிகிச்சை மருத்துவத்தை செஞ்சார். அந்த மருத்துவம் யாருக்கு செய்யப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும்போது எல்லா உயிரினங்களும், எல்லா மக்களும் எல்லோரும் வடக்கு நோக்கி போகிறாங்க. அப்படி வடக்கு நோக்கி போகும்போது இந்த தெற்கு பக்கம் தாழ்வாக மாறுகிறது. இந்த உலகத்தை சமநிலை அடைவதற்காக சிவபெருமான் அகத்தியரை கூப்பிட்டு சொல்கிறாரு, அகத்தியர் நீங்கள் தெற்கு நோக்கி போங்க, இந்த உலகத்தை சமநிலை அடைய வைக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் நீங்கள் தெற்கு நோக்கியும் பயணம் பண்ணி இந்த உலகத்தை சமநிலை அடைய வைங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அகத்தியருக்கு உத்தரவு செய்கிறார். சிவபெருமானின் உத்தரவின் பேரில் அகத்தியர் எங்கே வராரு? பொதிகை மலையை நோக்கி பயணம் செய்கிறாரு. அப்படி பொதிகை மலையை நோக்கி பயணம் செய்யும் பொழுது இந்த தோரணமலையை பார்க்குறாரு. இந்த தோரணமலையை பார்த்து இதன் அழகில் மயங்கி அங்கேயே அவர் கொஞ்ச நாள் தங்குறாரு. அப்படி அவர் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கும்போது நிறைய மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாரு. இதுக்கு அவர் நிறைய ஓலைச்சுவடிகள், புக்குகள் இன்னும் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அப்படி அந்த தோரணமலையில் அவரோட தங்கி இருக்க போது தான் வந்தவர் தான் தேரையர் சித்தர், அவரோட அகத்தியரோட சித்தர். அப்படி இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தங்கியிருந்து மருத்துவ ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு புலவர் ஒருத்தர் இங்கே வராரு. ஏன்னா அவருக்கு தீராத தலைவலி. அந்த தலைவலியினால் அவர் இவங்ககிட்ட மருத்துவம் செய்கிறதுக்காக வராரு. அவர் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அந்த புலவரோட மூளையில் ஒரு தேரை இருக்கிறதா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா இவரோட மூளையில் போய் தேரை இருக்குது, இந்த தேரையை நம்ம அறுவை சிகிச்சை மூலம்தான் இந்த தேரையை நம்மளால் அகற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி முடிவுக்கு அவரோட அந்த புலவரோட கபாலம், அந்த மண்டையை பழந்து அதில் இருக்கிற மூளையில் இருக்கிற அந்த தேரையை அவங்க நீக்கிறாங்க. அப்படி தேரையை அவங்க மூளையை பழுது பார்க்கும்போது அந்த தேரை இவங்க மறுபடியும் கையால் போய் ஏதாவது தொட்டுட்டோன்னா அது மறுபடியும் மூளைக்குள்ளே போய் இன்னும் அதை வேறு மாதிரி மாற்றிடுவோம் அப்படின்றதுனால அப்புறம் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது என்ன பண்ணுறாரு, தேரையர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தாமரை இலையை பறித்து ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்து கொண்டு அது பக்கத்தில் நீட்டுறாரு. தண்ணியும் தாமரை இலையை பார்த்தோன்னே தேரை அவரோட மூளையிலேருந்து தாவி அந்த தண்ணிக்கு வந்துடுது. உடனடியாக அவரோட கபாலத்தை மறித்து மறுபடியும் தைச்சு அந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்து அவரோட தீராத தலைவலியை தீர்த்துறாங்க. இங்கே அவர் முருகன் சிலை இருக்குது, இங்கே புகை இருக்குது. இந்த மலை தரையிலிருந்து மலை உச்சிக்கு போனால் 1000 படிக்கட்டுகள் தாண்டி தான் அந்த முருகனை போய் தரிசிக்க முடியும். அந்த முருகன் அகத்தியர் செஞ்சு வழிபட்ட முருகன் தான் இருக்கிறாரு அந்த மலை மேலே உள்ள. இங்கே 60க்கும் மேற்பட்ட சுனைகள் இருக்குது. இந்த சுனை தீர்த்தங்களில் நம்ம குடித்தாலோ, பருகினாலோ, குளித்தாலோ நம்மளோட உடம்பில் உள்ள தீராத நாள்பட்ட வியாதிகள் நீங்கப்படணும் மக்களால் இப்பொழுதும் கருதப்படுகிறது. இந்த மலை மருத்துவ முதலில் உலகில் அறுவை சிகிச்சை நடந்த மலையாகும்.